பாருங்கடா பாவீங்களா, இந்த படத்துல நீங்க பார்க்காம ஓடிடிலே பார்த்துட்டே படம் சும்மா சூப்பர்னு இப்படி சொல்லாதீங்கடா. படத்தை இது போல தேட்டர்ல பாருங்க, ரசிகரா உட்காந்து கொண்டாடுங்கடா படத்தை. பண்ணலாம். உங்களுக்கு ஃபுல் வைப் வேணுமா, பார்ட்டிக்கெல்லாம் ஏன் போயிட்டு ஏன் டிஜே எல்லாம் கொண்டாடிட்டு இங்க வாங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ்லாம் வேற லெவல். செகண்ட் ஹாஃப்லாம் நீங்க என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு படத்துல எதை தாண்டா என்ஜாய் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஆகி போய் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணலாம்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. செம்ம மரண மாசுனே சொல்லலாம். என்ஜாய்மெண்ட். அதை தாண்டி பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்களுக்கான ஒரு ட்ரீட் ஒன்று இருக்கு. எல்லாருமே விஜய் அண்ட் அஜித்னாலே ஃபைட்டு சண்டை, ரெண்டு பேரும் ரசிகர்களாலே சண்டை போட்டு இது பண்ணி போனாங்க. ஆனா விஜய் சாரோட டைலாக்க நீங்க அஜித் சார் வாயால கேட்கும் போது அஜித் சாரையே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உள்ள பூந்து சும்மா குத்துன்னு ஏகே ரசிகர்களுக்கான கடவுள் தரிசனத்துக்காக கொடுத்துருக்காரு தல படத்தை. அதுக்கப்புறம் ஃபுல்லா டப்பான்னு ஃபுல்லா வெடி சத்தம் தான் தலை. வெடி சும்மா வெடிக்கிறது என்ன, குத்துறது என்ன. தலைவனை அப்படியே ஒவ்வொரு சீனா காய்ச்ச அப்படியே கண்ணில் நிற்கிறாரு தலை. கண்ணில் நிற்கிறாரு. சால்ட் அண்ட் பெப்பரை நல்லா ஸ்வீட் ஆகுறாரு தலை. அந்த அளவுக்கு அருமையா இருக்கிற படம் ஸ்டார்டிங் உள்ள போனப்போ எல்லாருக்கிட்டே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், ரெக்யூஸ்டா சொல்லிக்கிறேன். தயவு செய்து சீட் எல்லாம் கொஞ்சம் ஓரமா போட்டு வச்சிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லது, உங்களுக்கு தேட்டருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இன்ட்ரோடக்ஷன் போடும் போது நாங்க கத்த ஆரம்பிச்சோங்க. கடைசி எண்டிங் கிளைமேக்ஸ் முடிஞ்சிச்சுடா, த்ரோட்லாம் போயிடுச்சுடா, டயர்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உட்காரலான்னு பார்த்தா பின்னாடி திரும்பி பார்த்தா டேரக்டர் சாப்புன்னு அடிச்சு என்னத்துக்கு வந்த எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எழுப்பி விட்டு ஒரு வைப் ஒன்று பிளாஸ்டர் கொடுத்தாருன்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ்லாம் வேற லெவல். செகண்ட் ஹாஃப்லாம் நீங்க என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு படத்துல எதை தாண்டா என்ஜாய் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஆகி போய் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணலாம்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. செம்ம மரண மாசுனே சொல்லலாம். என்ஜாய்மெண்ட். அதை தாண்டி பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்களுக்கான ஒரு ட்ரீட் ஒன்று இருக்கு. எல்லாருமே விஜய் அண்ட் அஜித்னாலே ஃபைட்டு சண்டை, ரெண்டு பேரும் ரசிகர்களாலே சண்டை போட்டு இது பண்ணி போனாங்க. ஆனா விஜய் சாரோட டைலாக்க நீங்க அஜித் சார் வாயால கேட்கும் போது அஜித் சாரையே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. படம் வேற லெவல்னே சொல்லலாம். என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு ஃபுல் வைப் வேணுமா, பார்ட்டிக்கெல்லாம் ஏன் போயிட்டு ஏன் டிஜே எல்லாம் கொண்டாடிட்டு இங்க வாங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். இதுல எனக்கு ஒரு விஷயம் புரியல. படத்துல கதை இருந்தா கதை வேணும், மாசு இல்ல, என்ஜாய் பண்ண முடியல, நாங்க விசில் அடிக்க முடியல, கை தட்ட முடியல அப்படின்னு சொல்றீங்க. சரின்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே ரசிக்கிற மாதிரியே கொடுத்தோம்னா கதை இல்லைங்கிறீங்க. உங்களுக்கு எப்படிதான் கொடுக்கணும்? அதாவது எப்படின்னா உங்களுக்கு தேவை கண்டென்ட், அதுக்காண்டி நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்களா அப்படின்னு. எங்களுக்கு அஜித் சார ஸ்கிரீன்ல பார்க்க மாட்டோமா நினைச்சோம். விடாமுயற்சியில ஸ்கிரீன்ல காமிச்சாங்க. மாஸ் பண்ண முடியலையே, என்ஜாய் பண்ண முடியலையே, அவரோட பழைய வைப் இல்லையே நினைச்சோம். டோட்டலா வைப்பை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அப்படியே ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்க கதை இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க கதை ஒரு அதாவது எப்படின்னா ஒரு 10 படத்தோட ஒரே ஒரு டைரக்டர் இருக்காருன்னா ஒரு 4 படம் 5 படத்தை கனெக்ட் பண்ணி எடுக்கிறது வேற டைரக்டர் எடுத்த படத்தை மொத்தமா கனெக்ட் பண்ணி ஒரே படத்துல கொடுத்துருக்காரு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன கதை வேணும்? நீங்க வாடி பார்க்காம வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாடி மங்காத்தெல்லாம் பாத்துட்டீங்கன்னா உள்ள போய் பார்த்தீங்கன்னா கதை புரியும். சீரியஸாவே அது ஏங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல. தலைக்கு இல்லாத பில்டப் வேற யாருக்குங்க வரும்? அதை முதல்ல சொல்லுங்க. அவரோட மாசி ஒண்ணுமே வேணாம். திரும்ப அவர் பார்த்த பார்வையே போதுங்க. அதுவும் இல்லாம அந்த டைலாக்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா? காடு மேல இருக்க இந்த 16 நம்பரை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த அர்ஜுன் தாஸோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா 2 பேருக்கும் செம்ம ஈக்குவல். நம்ம வாலி படத்துல வில்லன் ஆக்சுவலி ஹீரோ வாலியை விட வில்லன் வாலியை நம்ம ரொம்ப ரசிச்சிருக்கோம். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு வில்லனா இருந்து ரொமான்ஸ் பண்ண முடியுமாடா அப்படிங்கிற அளவுக்கு அந்த ரொமான்ஸை நீங்க அர்ஜுன் தாஸ் சார் கிட்ட இந்த படத்துல பாக்கலாம். டோட்டலா ஒரு வில்லன் இந்த அளவுக்கு அவரே நம்ம லவ் பண்ண வச்சிருவாரு. அந்த அளவுக்கு இருக்கும். வில்லன் வேற லெவல்னே சொல்லலாம். படம் வேற மரண மாசுனே சொல்லலாம். அதுவும் சில டைலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற வைபு. படம் முழுக்கவே வைபு தான், நிக்கவே விடல. அதனாலதான் சொல்றேன், தயவு செய்து தேட்டர்ல இருக்க சீட்டை எடுத்துருங்கடா, வேணாம் அது எங்களுக்கு. ஏன்னா எங்களால டான்ஸ் ஆட முடியல ப்ரோ, பின்னாடி சீட்டு இடிக்குது, கஷ்டமா இருக்கு. சொல்லுங்க, கத்த முடியல, குதிக்க முடியல. அந்த அளவுக்கு சீன், ஒரு சீன்லயும் உங்களை உட்காரவே வர மாட்டாரு. அவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்காரு. உண்மையிலே டைரக்டர் உண்மையை சொல்லணும்னா பயங்கரமா அஜித் சார் அன்கண்டிஷனலா லவ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். படம் முழுக்கவே ஒரு மியூசிக் இருக்கும் ப்ரோ. நீங்க ஒரு லைன் சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டார்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து எண்டிங் வரைக்கும் மியூசிக், அதுவும் பாட்டெல்லாம். எனக்கு என்னன்னா ஹீரோயினி தான் எனக்கு ஒரு சின்ன ஹீரோயினி மேலதான் ஒரு சின்ன என்னன்னா ஒரு பழைய படத்துல ஒரு படத்துல சொல்லுங்களேன், மாப்பிள்ளை இவர் தான், அவர் போட்டிருக்க சட்டை மட்டும் என்னோடது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி திரிஷா தான். ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைபு செம்ம வைபு கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்ரனோட அந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல எல்லாரும் கீழே உணர்ந்துட்டோம். அதுவும் இல்லாம நம்ம அஜித் சார் வாயால கேட்கும் போது வேற லெவல்ல இருந்தது. இடுப்பு பத்திரமா அப்படின்னு சொன்ன அந்த விதம்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற லெவல்.
அதுவும் சுல்தானே பாட்டுலாம் நீங்களா என்ஜாய் பண்ணாம இருக்கவே முடியாது ப்ரோ. என்ன ஆடணும்னு தோணும் உங்களுக்கு. அந்த பாட்டு அந்த தேட்டர்ல கேட்கும்போது ஐயோ ஒரு 2 நிமிஷம் வழி விட்டீங்கன்னா நாங்க கொஞ்சம் சாரிப்பா டிஸ்டர்பன்ஸ் ஆனதே சீட்டு மட்டும்தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த வலைபேச்சு வந்து அஜித் சார் பத்மபூஷன் கொடுத்தாங்களா பேசுனாங்க, தப்பா பேசுனாங்க, அதுக்கு எப்படி பதிலடி கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்கு இதுல வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து மத்த எதை பத்தியுமே பேசியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அவரோட படத்துல இருந்து கனெக்ட் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பத்மபூஷன்ங்கிறது வந்து அவர் படத்துக்காக கொடுத்தாங்களா இல்ல இல்ல எல்லாமே கலந்துதானே கொடுத்தாரு. ஸோ அதுல வந்து ரேஸும் ஒண்ணு கலை, அது நம்மளுக்கு தெரியும். அவர் அளவுக்கு இது பண்ண முடியாது. நம்மளுக்காண்டி கஷ்டப்பட்டுலாம் போயிட்டு அவர்லாம் இது பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது கொடுக்கறதுல என்ன தப்பு இல்லை, தப்பு இல்லை. இல்ல மேக்சிமம் பேசுறவங்க பேசதான் செய்வாங்க ப்ரோ. அதெல்லாம் காதுல வாங்கிக்க முடியுமா? நம்ம தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். உள்ள போய் படத்துல போய் என்ஜாய் பண்ணோமா அப்படின்னு போயிட்டே இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வேற லெவல். நீங்க எல்லா டைலாக்குமே ரசிக்கலாம் சார். எப்படின்னு சொன்னா அந்த டைலாக் இருக்கட்டும், அந்த வாலியோட ஒரு டைலாக்லாம் ஒன்று வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டைலாக் ஒன்று வரும், மொட்டையா பேங்கா, மொட்டையா பேங்கா, மொட்டையா பேங்கா. இந்த டைலாக்கா இருக்கட்டும், பணத்துக்காக அவளை மறந்து போன இந்த டைலாக்கா இருக்கட்டும், இதெல்லாம் வேற லெவல் பூஸ்ட் பம்ப்ஸ்னே சொல்லலாம். நீங்க ஒரு சீனையை ரசிக்கலாம் ப்ரோ. நீங்க என்ஜாய் பண்ணலாம், டோட்டலா என்ஜாய் பண்ணலாம். அதான் அந்த ஒத்த ரூபாய் சாங் எல்லாம் வேற வைப்னே சொல்லலாம். செம்ம என்ஜாய்மெண்ட். ஜென்ரல் ஆடியன்ஸ்க்குமே அப்படிங்க. அதான் சொல்லிட்டேனே, உங்களுக்கு ரீல்ஸ் பாக்குறவங்க ரொம்ப ரசிகர்களா இப்ப அதிகம்ல. ஸோ இந்த படத்துக்கு வந்து அவங்களும் ரசிக்கலாம். அதே தாண்டி பாத்தீங்கன்னா விஜய் சாரோட ரசிகர்களே இந்த படத்துக்கு வந்து ஒரே ஒரு டைலாக்காகவாது ரசிக்கலாம். விஜய் சார் அஜித் சாரோட கான்ட்ரிபியூஷன்ல டோட்டலா அந்த ஒரு படத்துல அந்த ஒரு டைலாக்ல முடிச்சிட்டாங்க. அவங்க நாங்க 2 பேருமே என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்க இது பண்ணிடலாம் அப்படிலாம் சொல்லியே நீங்களா கேட்டுக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது ஓட்டு கேட்கணும்னு நான் சொல்றேன். அப்படிலாம் நீங்க வேணா எடுத்துக்கோங்க. என்ன தலை இது படம் இல்ல, என்ன படம் வேற மாரி தலை. சும்மா படத்தை பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க தலை, பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. நம்ம சிம்ரன் மேடம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கோசமே 3-4 வாட்டி படத்தை வந்து பார்க்கலாம் தலை. 3-4 வாட்டி பார்க்கலாம் படத்தை. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள பார்க்கும் போது அவ்வளோ அழகாகிறாங்க தலை. இந்த வயசுலயும் சும்மா செம்ம ஃபிகர் ஆகுறாங்க தலை சிம்ரன் மேடம். அவங்களுக்கோசமே 3-4 வாட்டி பார்க்கலாம். தன்னை நானேனா தன்னை நானேனா அப்படி போட்டுறாங்க தலை மியூசிக்கு. படத்துல நம்ம ஏகே சார் முதல் ஹீரோனா, நம்ம சிம்ரன் ஜேவி 2வது ஹீரோ தலை. மியூசிக்கை பேஸை போட்டு சும்மா பிரிச்சு டப்பாக்குன்னு போட்டு பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு தலை மியூசிக்கை. என்ன தலை, அப்பாவுக்கும் பையனுக்குமான சென்டிமெண்ட் 10 நிமிஷம் தான். அந்த 10 நிமிஷமே என் மனசை பாதிப்பு ஏற்பட்டது. ஏன்னா 17 வருஷம் பையன் வெளியே அப்பா ஜெயிலில் இருந்த சீனு என் மனசை பாதிச்சு. ஏன்னா எங்க அப்பா வந்து 26 வயசுல என்னை விட்டு பிரிஞ்சாரு, எங்க அப்பா இறந்தாரு. அந்த சீனை வந்து இதை பார்க்கும் போது ஒரு கனெக்டிவிட்டி எனக்கு இருந்தது. அப்பாவை பிரிஞ்சு இந்த சீன் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் தலை ஜிவி கலக்குனாரு. ஜிவி சும்மா உள்ள பூந்து சும்மா குத்துன்னு ஏகே ரசிகர்களுக்கான கடவுள் தரிசனத்துக்காக கொடுத்துருக்காரு தலை படத்தை. அதுக்கப்புறம் ஃபுல்லா டப்பான்னு ஃபுல்லா வெடி சத்தம் தான் தலை. வெடி சும்மா வெடிக்கிறது என்ன, குத்துறது என்ன. தலைவனை அப்படியே ஒவ்வொரு சீனா காய்ச்ச அப்படியே கண்ணில் நிற்கிறாரு தலை, கண்ணில் நிற்கிறாரு. சால்ட் அண்ட் பெப்பரை நல்லா ஸ்வீட் ஆகுறாரு தலை, ஸ்வீட் ஆகுறாரு தலை. அந்த அளவுக்கு அருமையாகிறாரு தலை. தலை என்ன தலை இது படம். ரொம்ப இந்த படத்தெல்லாம் எல்லாம் பாருங்கடா பாவீங்களா. இந்த படத்தெல்லாம் நீங்க பார்க்காம ஓடிடிலே பார்த்துட்டே படம் சும்மா சூப்பர்னு இப்படி சொல்லாதீங்கடா. படத்தை இது போல தேட்டர்ல பாருங்க, ரசிகரா உக்காஞ்சி கொண்டாடுங்கடா படத்தை. கொண்டாடாத வாழ்க்கை என்னடா வாழ்க்கை கேட்டா 1000 கோடி அச்சிரமா 2000 கோடி அச்சிரமா பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம். ஆனா வாழ்க்கையோட கொண்டாட்டம் இன்னைக்கு இது போல ஒரு நாள் தான் வரும். வந்து படத்தை தேட்டர்ல பாருங்கடா, தேட்டர்ல பாருங்க. இப்போ வந்து தமிழ் படத்துல வந்து தமிழ் படம் எல்லாத்தையும் ஸ்கூப் பண்ணி வச்சிருப்பாங்க. இது அஜித் படத்தோட ஸ்கூப் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பா தலை. ஏன்னா 2K கிட்ஸுக்கு தலையை பத்தி தெரியாது. ஏன்னா 2K கிட்ஸுலாம் தலையை பத்தி தெரியாது. அதுக்கோசம் தான் டைரக்டர் என்ன பண்ணாரு, எல்லாம் வாங்க உக்காருங்க, ஃபர்ஸ்ட் எப்படி தலை எப்படி இருந்தாரு உங்களுக்கு ஒண்ணுன்னா காட்டுறேன், தீனா பீலா ரெட்டு அப்படின்னு ஒவ்வொரு காட்சியும் போட்டு காமிச்சிட்டாரு. அப்போ என்ன ஆச்சு அவங்களுக்கு, ஓ இவர் இப்படிதான் இருந்தாரா, இவரு பின்னாடி ஒரு ரவுடியா, இவரு ஆஹா பயங்கரமானவர்னு காமிச்சிட்டா போல. இப்போ அவங்களாம் என்ன நினைப்பாங்க, தலை வேற மாதிரி போல இது அப்பெல்லாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு பாட்சா பாய் போல முன்னாடி அவர் மறைஞ்சிருந்தாரு, இப்ப மீண்டும் ஏஞ்சி வந்துட்டார் தலை. அவர் ஏஞ்சி வந்துட்டார் வேற மாரி தலை. தலை கண்டிப்பா பிடிக்கும் தலை. ஏன்னா அந்த படத்துல தலைவன் படத்துல அதுதான் தலை, கிஸ் வைக்க மாட்டாரு, ரேப் சீன் வைக்க மாட்டாரு. ஏன்னா மக்கள் வரணும், ஒரு பெண்மணியை இட்டுன்னு இந்த படத்தை வந்து பார்க்கணும். அப்ப நீ என்ன பண்ணுவ, இப்படி கிஸ் ஆச்சுன்னா வருவாங்களா, வரமாட்டாங்க.
இப்படி ரேப் பண்ணினா வருவாங்களா, வரமாட்டாங்க. அதனால தான் தலை வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாரு. இது ஒரு ரவுடிசம் படம் தல. ரவுடிசம் படத்துல ஒரு கிஸ் ரேப் சீன் இல்லைன்னா அது ஒரு படமா? ஆனா இந்த படத்துல இருக்கு தல. ஒரு கிஸ் இல்ல, ஒரு ரேப் சீன் இல்ல. அதுதான் தலை. அவர் சொல்லிடுவாரு, கண்டிஷனா சொல்லுவாரு, என் படத்துக்கு மக்கள் வரணும், மக்கள் வந்து இந்த படத்தை கொண்டாடணும். அப்ப நீ என்ன பண்ணணும், இது போல சீனெல்லாம் ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணேன், அப்புறமா படத்தை எடுன்னு அவர் கண்டிஷனை போட்டிருப்பாரு தல. ப்ரோ அப்புறம் எப்படி பேட் ஆக்டிங் எல்லாம் பண்ற ஒரு வில்லனுக்கு அதெல்லாம் தேவைதானே ரேப் சீனு? தல வில்லனா ரேப்பு பண்ணா மட்டும் வில்லன் கிடையாது தல. இன்னும் பார்த்து ஒருத்தன் பயப்படுறானா நீயே வில்லன் தான் தல. ரேப் பண்ணாதான் நீ வில்லனா? அவன் வந்து வில்லன் இல்ல தல, காம கொடுறேன், காம பிசாசு அவன். புரியுதா? ஒரு பெண்ணு, பலவீனமான ஒரு பெண்மணியை கெடுக்கிறனா அப்ப நீ காம பிசாசு தல, காம பிசாசு. நீ வில்லன் கிடையாது தல. அவர் ஒத்தையில வந்தாலே பயங்கரமா பின்னிடுவாரு. இப்ப ரெட்டையில வந்துடுறாரு. ரெட்டையில சும்மா பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. இந்த ட்விஸ்ட்டை நான் ஏன் உங்களுக்கு சொன்ன தெரியுமா? ஏன்னா நீங்க ஈவினிங்கோ இல்ல நாளைக்கு தான் இந்த வீடியோ போடுவீங்க, அதனால தான் இந்த ட்விஸ்ட்டை உங்களுக்கு சொன்னேன். ஒத்தையில ரெட்டையில வந்து கழுகிட்டாரு தல. அவரோட வாய்ஸ் அப்படின்னு வந்து கழுகிட்டாரு தல. தளபதியோட டயலாக்லாம் தல அது வந்து ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றாரு தல. நீங்களாம் அடிச்சுக்காதீங்கடா, அவர் எப்பயுமே ஒரு மெசேஜை சொல்லுவாரு, தளபதினு அடிச்சுக்காதீங்க, எல்லாம் ஒன்னா இருங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்ல பாரு. அவன்கிட்ட நானே சொல்றேன், உங்களுக்கு என்னடா பாய்ங்களா வந்து எல்லாம் ஒன்னா ஜாலியா இருந்துட்டு போங்கடான்னு அவர் சொல்றா போல நம்ம தலை. இதுதான் நீங்க அப்படி ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுதான் அந்த படத்தோட தலை. ஏன்னா எப்பயுமே ஒரு மெசேஜ் தான் அவர் சொல்லுவாரு. மெசேஜை தவிர்த்து அவர் டைலாக் எனக்கு வைங்கலாம் அவர் சொல்ல மாட்டாரு. நான் எதுக்கு இந்த மெசேஜ்னா, நான் பத்தியா ஒண்ணு மண்ணாகிறேன், நீங்களும் ஒண்ணு மண்ணா இருந்துட்டு போங்கடா சந்தோஷமா. நீங்க ஏன்டா 1000 கோடி 2000 கோடின்னு அச்சின்னு போறீங்கடா பாவீங்களான்னு அவர் கேட்கிறாரு. நான் கேட்கிறேன்